தைராய்டை சமநிலைப்படுத்தும் 5 கீரைகள். உடல் எடை காரணமே இல்லாமல் அதிகமாகுதா, முடி கொட்டுதா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் உள்ள கீரைகளின் மூலம் தைராய்டை சரி செய்ய முடியுமா? தைராய்டு பிரச்சனைக்கு மாத்திரை அவசியம் சாப்பிடணுமா? நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹார்மோன் ஃபேக்டரி தான் தைராய்டு. இந்த ஹார்மோன் ஃபேக்டரி நம்ம உடம்போட மொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துது. சர்க்கரை மக்கள்ல 10-15% பேருக்கு சர்க்கரையோட தைராய்டு பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கு. அதனால இந்த வீடியோ தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, சர்க்கரை மக்களுக்கும் முக்கியமான வீடியோ. எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் நாங்க சொல்றதில்ல. முழுக்க முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொன்றையும் சொல்றோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. Facebookல பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களது ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை குணமாக்கி இருக்கு. இதை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் போட்டோ ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் கமெண்ட்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். சார், சர்க்கரை நோயாளிகள் சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் சாப்பிடலாமா இல்லையான்றத பற்றி சந்தேகம் இருக்கு. தயவு செய்து இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோவோட சொல்லுங்க சார். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் இத சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுல தாராளமா சாப்பிடலாம். இதுல நல்ல ஃபைபர் இருக்கு, நல்ல கொழுப்பு சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. அதனால சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவும். ஆனால் தினசரி சாப்பிட்றப்ப அளவு முக்கியம். அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. இப்ப தைராய்டை பத்தி பேசுவோம். 38 வயசு அவங்களுக்கு. சமீபமா அவங்களுக்கு 10 கிலோ எடை அதிகமா இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு, முடியெல்லாம் கொட்டுது, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுக்காக பல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தைராய்டு பிரச்சனைக்கு நீங்க தினசரி மாத்திரை சாப்பிடணும், லைஃப் லாங் சாப்பிடணும், அதாவது ஆயுசு முழுக்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க பயந்துகிட்டு மாத்திரையே சாப்பிடல. உணவு கட்டுப்பாடும் இல்லை. அதனால அவங்களுடைய உடல் எடை அதிகமாயிருச்சு. பெரும்பாலான மக்கள் வாழ்நாள் ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை விரும்ப மாட்டாங்க. எந்த டாக்டராவது மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு டாக்டரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் யாராவது ஒரு டாக்டர் மாத்திரை வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவரு தான் அவங்களுக்கு தெய்வமா தெரிவாங்க. ஆனா எல்லா மருத்துவரும் படித்த புத்தகங்கள் ஒண்ணுதான். அந்த படித்த புத்தகங்களும் எங்களுடைய அனுபவமும் என்ன சொல்லுது அப்படின்னா, தைராய்டு பிரச்சனைக்கு தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கறது தான் சொல்லுது. அதன் அடிப்படையில தான் தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த மாதிரி என்னுடைய 35 வருஷ மருத்துவ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல சர்க்கரையை பற்றிய ஒரு தமிழ் புத்தகம் எழுதி இருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்த வந்த பேஷண்டோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். தற்போது எங்க மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட பரிசோதனை முடிவுகளையும் பார்த்தேன். அதுல தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதாவது TSH கூடியிருந்தது. முன்னாடியே காட்டிலும் முன்னாடி வெயிட்டை விட இப்போ உள்ள வெயிட்டும் கூடியிருந்தது. அவற்றை நாங்க தெளிவா சொன்னோம். உங்களுக்கு இருக்கிறது தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சர்க்கரை பிரஷர் மாதிரி இதுக்கும் தொடர்ச்சியா நீங்க மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிடலைன்னா வெயிட் கூடும், மற்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சோம். அவங்க நான் சின்ன வயசு சார், மாத்திரை எப்படி சார் தொடர்ச்சியா சாப்பிடுறது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை கண் பார்வை சரியில்லை அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கிறோம். கண்ணாடி போட்ட உடனே அந்த பார்வை சரியாகுது, லைஃப் லாங் அந்த கண்ணாடி போட்டிருக்கு. அது மாதிரி தான் இது உங்க உடம்புல ஏற்பட்டிருக்க குறைபாடு. நீங்க அந்த கண்ணாடி போடுற மாதிரி மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிடணும். இந்த மாத்திரை எந்த கெடுதலையும் பண்ணாது, தொடர்ச்சியா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியான அளவுல அவங்களுக்கு தைராய்டு மாத்திரை எழுதி கொடுத்தோம். அதை வெறும் வயித்துல சாப்பிட சொன்னோம். அவங்களுக்கு இரத்த குறைவு இருந்தது, அதற்கான மாத்திரையும் கொடுத்திருந்தோம். இரத்த குறைவுக்கான மாத்திரையை மதியானம் அல்லது இரவு உணவுக்கு பின்னாடி சாப்பிட சொன்னோம். வாரத்துல 2 நாள் அவசியம் கீரை சேர்த்துக்க சொன்னோம். மாவு சத்தை குறைக்க சொன்னோம். புரதச்சத்தை அதிகப்படுத்த சொன்னோம். 2 மாசம் கழிச்சு அவங்க வந்தாங்க. 3 கிலோ எடை குறைஞ்சிருந்தது. இப்ப சோர்வு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வர்றப்ப அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருந்தது. இப்ப அதுவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு
மறுபடியும் தைராய்டை பரிசோதனை செஞ்சு பார்த்தோம். தைராய்டோட அளவு எல்லாமே நார்மலுக்கு வந்திருந்தது. அவங்களுடைய பழைய ரிப்போர்ட்டையும் இங்க காட்டுறேன், இப்போ உள்ள ரிப்போர்ட்டையும் இங்க காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, எத்தனை வருஷமா இருக்கு, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா, என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மூளையில தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது TSH அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இது நம்ம கழுத்துல இருக்க தைராய்டு சுரப்பியை தூண்டி T3 T4 அப்படின்ற ஹார்மோனை உருவாக்குது. இந்த இரண்டு ஹார்மோன்களும் நம்ம உடம்பு இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஹார்மோன்ஸ். இந்த T3யும் T4ம் உடம்போட வெப்பநிலையை சரி செய்யுது, இதய துடிப்பை சீராக்குது, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, உடம்புக்கு தேவையான எனர்ஜி குறையாமல் பார்த்துக்கிறது, நம்மளுடைய சந்ததிகள் உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் சொல்றேன், தைராய்டு சுரப்பி ஒரு ஹார்மோன் ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரி சுரப்பதற்கு நம்ம உடம்புல இருக்க இயற்கையான அமைப்பே உதவுது. அந்த இயற்கையான அமைப்புல மாறுதல் வர்றப்ப தைராய்டு உற்பத்தி குறையுது. அப்பதான் நம்ம மாத்திரை சாப்பிட்டு தைராய்டு உற்பத்தியை சரி செய்கிறோம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரைகள் தைராய்டு ஃபேக்டரி சரியா இயங்க மின்சார மாதிரி, கரண்ட் இல்லைன்னா ஃபேக்டரி ஓடாது. அதனால மாத்திரை அவசியம் சாப்பிடணும். இந்த ஃபேக்டரி இயங்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸும் தேவைதானே. அந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் ஊட்டச்சத்துக்கள். அந்த ஊட்டச்சத்துக்களை சில கீரைகள் நமக்கு இயற்கையாவே கொடுக்குது. தைராய்டு சுரப்பி சரியா வேலை செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் நமக்கு தேவை? செலினியம், அயன், ஜிங்க், அயோடின், இது நாலும் முக்கிய தேவை. இந்த நுண்ணூட்ட சத்தை வழங்கும் கீரைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதுல முதல்ல வர்றது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில அயன், விட்டமின் A, விட்டமின் C, பாலிபினால்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல உருவாகிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தைராய்டை பாதிக்கும் அப்படிங்கிறது பல ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இரண்டாவது கீரை பசலைக்கீரை. இதுல அயன், மெக்னீசியம் அதிகமா இருக்கு. இந்த பசலைக்கீரையை நம்ம வீட்டிலேயே வளர்க்க முடியும். சாதாரண தொட்டியில அல்லது வீட்டில் நீங்க தூக்கி போடுற பழைய பாத்திரங்கள்ல ஓட்டை போட்டுட்டு சரியான மண்கலவை போட்டுட்டு அதுல நல்ல முத்தின குச்சிகளா எடுத்து இதுல ஊனி வச்சிட்டீங்கன்னா வருஷம் பூரா நம்ம கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 5 தொட்டி இருந்தா வாரம் ஒரு தடவை ஒரு தொட்டிலேருந்து நம்ம கீரையை ரெடி பண்ணி சாப்பிட முடியும். இது தாராளமா வீட்டு மொட்டை மாடியிலே வளர்க்க முடியும். வீட்டில் இடம் இருக்கிறவங்க தரையில போட்டு வளர்த்துக்கலாம். ஒரு முறை இதை பயிரிட்டால் ஆண்டு முழுவதும் இதுல இருந்து கீரை எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் இதுல கீரை எடுத்த பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் போட்டீங்கன்னா மறுபடியும் கீரை நல்லா வளரும். இதான் இந்த பசலைக்கீரை. நான் வீட்டிலே வளர்த்திருக்கிறேன். நீங்களும் இதை தாராளமா வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 தொட்டி நீங்க வீட்டிலே சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் ஒரு தடவை தாராளமா சாப்பிட முடியும். மூன்றாவது கீரை அரைக்கீரை. இதுல ஜிங்க் இருக்கு, அயன் இருக்கு. இந்த ஜிங்க் மூளையில தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் உற்பத்திக்கு மிக முக்கியமானது. இந்த கீரையில இருக்கிற ஃபைபர் நம்ம வயிற்றுக்கும் நல்லது. நாலாவது கீரை கருவேப்பிலை. இதுல பாலிபினால்ஸ் இருக்கு. இந்த பாலிபினால்ஸ் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அப்படின்ற நோயோட பாதிப்பை குறைக்கும். அஞ்சாவது கொத்தமல்லி. இதுல நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு இந்த கொத்தமல்லி ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த கீரைகள் எல்லாமே தைராய்டு உற்பத்திக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை வழங்குகிறது. ஆனால் மாத்திரைக்கு இது மாற்று அல்ல. உங்க தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டுக்கு ஏற்ப நம்ம மாத்திரை அவசியம் சாப்பிடணும். மாத்திரையை நிறுத்திட்டீங்கன்னா விளைவுகள் மோசமாகலாம். சில பேருக்கு கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற நினைவற்ற தன்மை கூட வரும். அதே நேரத்தில் தைராய்டு மாத்திரையோட உங்க உணவுல நான் சொன்ன கீரைகளை வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கோங்க. அது உங்க தைராய்டு உற்பத்திக்கு உதவியா இருக்கும். சரியான டயக்னோசிஸ், சரியான டோஸ் மாத்திரை, இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களை சாப்பிடுறது தைராய்டு ஓரளவுக்கு சரி செஞ்ச பின்னாடி வருடம் ஒரு முறை தைராய்டு பரிசோதனை செஞ்சுக்கிறது, இதெல்லாம் சரியாக பண்ணீங்கன்னா தைராய்டு ஒரு நோயா இருக்காது, உங்களுக்கு நண்பனா மாறிடும். அதற்கு அக்கறை காட்டுங்கள், உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் இருக்கா, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.